Good morning, friends. Good morning to all. Excellence Academy Salem நெக்ஸ்ட் இயர்க்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்ப்பா. ஏற்கனவே கேட்டுட்டு இருந்தீங்க எப்போ வந்து நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. நம்ம வந்து ஸ்பெஷலாக வந்து இசி அண்ட் தென் ட்ரிபிள் ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து கோச் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் பேட்ச் 2024 கிளாஸ் வந்து எப்போத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 24/1 இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலான்ட்டு இருக்கோம். ஓகேங்களா, 24/1 2024 நம்ம ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த ஃபவுண்டேஷன் பேட்ச் பொறுத்த வரைக்கும் டிஆர்பி அண்ட் கேட் சிலபஸ் உங்களுக்கு சேமாக இருக்கும். ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருக்க ஆஸ்பிரன்ஸாக இருந்தால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, டிஆர்பி கேட் சிலபஸ் சேம். ஸோ வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே கவர் ஆகும், டெக்னிக்கலும் கவர் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் தென் டிஎன்பிசியில் வர ஏஇ பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் இருக்குல்லப்பா, ஸோ அவங்க பிடபிள்யூடியில் வர வேக்கன்சி அண்ட் தென் டிஎன்இபியும் வந்து இப்போ டிஎன்பிசி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. டிஎன்இபியில் வர வேக்கன்ஸும் கண்டக்ட் பண்ணுறதுனால ஸோ அந்த வேக்கண்ட்டுக்கு உரிய சிலபஸுக்கும் நம்ம வந்து இது ரெண்டும் சேம் தான். ஓகேங்க, டிஎன்பிசி ஏஇ டிஎன்இபியோட ஏஇ. ஓகேங்களா, தென் இசி ட்ரிபிளிக்கு வந்து இப்போ இந்த ஜனவரி கம்மிங் ஜனவரி 6 and 7 கூட எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி வர வேக்கண்ட்டும் அவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்த சிலபஸ் 2 சிலபஸ் வந்து ஃபோக்கஸ்டாக நம்ம வந்து கோச் பண்ணி தரோம்ப்பா. ஓகேங்களா, இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் 2 சிலபஸையும் ஃபோக்கஸ்டாக பண்ணி தருவோம். ப்ளஸ் இதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸும் நமக்கு இருக்குது. ஜென்ரல் ஸ்டடீஸும் கவர் பண்ணி கொடுத்துரும். டிஎன்பிசிஐ எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் கம்மன் டு ஆல் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ அப்படின்னும் போது அதையும் கவர் பண்ணி கொடுத்துட்றோம். அண்ட் தென் இதுக்குரிய டியூரேஷன் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 to 12 monthல நாங்கள் சிலபஸ் கவரேஜ் பண்ணி நெக்ஸ்ட் ப்ராப்பராக ட்ராவல் ஆகுறது மட்டும்தான் இப்போ உங்களோட ஒர்க்கு. ட்ராவல் ஆகி கரெக்டாக வந்து எஃபோர்ட், நாங்கள் சொல்கிற எஃபோர்ட் நல்லா போட்டு நல்லா உங்களோட எனர்ஜி லெவலை சரிங்களா கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நல்லா ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கனாவே, நம்ம ப்ராப்பராக படிச்சிங்கனாவே கண்டிப்பாக அப்கமிங் அடுத்தடுத்த வேக்கண்ட் வரதுல ஏதாவது ஒரு போஸ்டிங் கண்டிப்பாக நம்ம வந்து பிளேஸ் ஆகிடலாம். நீங்கள் போடுற எஃபோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நீங்கள் ஸ்டடீஸோட உங்கள் உழைப்பு வந்து கை கொடுக்கும். ஓகேங்களா, அண்ட் தென் சிலபஸ் வந்து பொறுத்த வரைக்கும் 2 சிலபஸையும் எஃபெக்டிவாக கவரேஜ் பண்ணி கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாப்பா யூனிட் வைஸ் சரிங்களா, ஒவ்வொரு யூனிட்டும் முடிக்கும் பொழுது உங்களுக்கு சம்மரி கிளாஸஸ் வந்து கொடுப்பாங்க சார். அண்ட் தென் எம்சிக்கு சால்விங் செஷன் ஒவ்வொரு டாபிக் வைஸுமே எம்சிக்கு வந்து அவங்க சால்வ் பண்ணி காமிச்சிட்டு அண்ட் தென் ப்ரீவியஸ் இயரில் அந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களா, ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி மாடலில் இருக்குங்களா அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதையும் கொடுத்துருவாரு. எக்ஸாம் வீவ்லேயும் வந்து உங்களுக்கு வந்து எம்சிக்கு எப்படி வரும்ன்றதை சால்வ் பண்ணி காமிப்பாரு. ஓகேங்களா, ஸோ ஆஃப்டர் தட் டெஸ்ட் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் வரைக்கும் நம்ம டிஸ்கஷன் பண்ணினது கிடையாது. ஸோ இந்த இயர்ல இருந்து அதாவது இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் டிஸ்கஷன் பண்ணலான் இருக்கோம் ஈச் டாபிக். அண்ட் தென் வந்து யூனிட் வைஸ் சரிங்களா டெஸ்ட் எல்லாத்துக்கும் வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணலான் இருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா ஷெடியூல் வைஸ் நடக்கும்பா. ஓகேங்களா, இந்த ஷெடியூல் வைஸ் தான் ப்ராப்பராக போகும். ஷெடியூலை தாண்டி வந்து என்னால் 1 month 1 week அட்டன் பண்ண முடியல, ஸோ அந்த காரணங்கள் சொல்லாமல் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி நல்லா நீட்டாக படிக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து லைவ் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ இப்படி இது வந்து ட்ராவல் ஆகும். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னாப்பா மார்னிங் 6 to 8, தென் ஈவினிங் வந்து 8 to 10. ஸோ இந்த ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு மெயின்டைன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை தாண்டி எனக்கு ஒர்க்கிங் என்னோட கன்வீனியன்ட் டைமுக்கு படிக்கணும் மேம், தென் கிட் வச்சுட்டு வீட்டில் வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து என்னால் நீங்கள் போடுற டைமுக்கு பார்க்க முடியாது அப்படின்ற பொழுது கிளாஸஸ் லேர்ன் பண்ண முடியாதுன்ற ஆஸ்பிரன்ஸ்லாம் வீடியோ கோர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இப்போ நம்ம கிட்ட வீடியோ கோர்சஸும் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ அதை பாருங்க, எக்ஸலன்ஸ் அகாடமி சேலம் ப்ளே ஸ்டோர்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை பாருங்க. ஈச் டாபிக் வைஸ் நமக்கு கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், டெஸ்ட் சீரீஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் உங்களுக்கு வந்து ஸோ அதுதான் கன்வீனியன்ட் டைமுக்கு, அதுதான் என்னோட சஜஷன். கன்வீனியன்ட் டைமுக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஸோ அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். ஸோ இதை தாண்டி வந்து அதில் கூட லேர்ன் பண்ணிக்கோங்க. தென் வந்து எக்ஸலன்ஸ் அகாடமி சேலம் அப்படின்ற யூடியூப் சேனலையும் செக் பண்ணுங்க. ஸோ அந்த சேனல்லையும் வந்து நமக்கு கொடுத்துருக்கோம், ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிளாஸஸ் வந்து டெமோ கிளாஸஸ், டிரான்ஸ்ஃபார்மர், டிசி மிஷின்ஸ், டிஎஸ்பியில் நிறைய கிளாஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி போட்டிருக்கோம். பாருங்க, செக் பண்ணுங்க. கிளாஸஸ் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுங்க, பண்ணிட்டு ஸோ அதில் இருக்க மாதிரி தான் வீடியோ கிளாஸஸும் இருக்கும். பண்ணிட்டு நீங்கள் வந்து
அவர் அனலைஸ் பண்ணுங்க. வெளியிலயும் 4 பேர்கிட்ட கேளுங்க. ஸோ இந்த பிக்சர்ஸ்ல இருக்கவங்களாம் நம்ம லாஸ்ட் டிஆர்பில வந்து செலெக்ஷன் ஆன கேண்டிடேட்ஸ், தென் பிளேஸ் ஆன கேண்டிடேட்ஸ் இருக்காங்கப்பா. ஸோ தொடர்ந்து நம்ம கிட்ட டிராவல்ல இருக்கவங்களும் இருக்காங்க. ஒருவேளை இந்த 10 to 12 மந்த் கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒருவேளை நீங்க ரெகுலர் ப்ராசஸா கிளாஸஸ் நீட்டா லேர்ன் பண்றீங்க அப்படின்ற தெரியற பட்சத்துல, எங்களுக்கு தெரிய வர பட்சத்துல நல்ல டாப்பராகவும் படிக்கிறீங்க. நல்ல கண்டிப்பா வந்து ஒரு முயற்சி போட்டு அடுத்த ஒரு வருஷமும் ப்ராக்டிஸ் எடுத்தா கண்டிப்பா போயிடுவீங்க. ஒரு ஒரு பொசிஷன்ல இருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு விதைச்சிங்க அப்படின்னா, அண்ட் தென் மார்க் ஸ்கோரும் நல்லா பண்ணணும்ப்பா. ரெகுலர் ப்ராசஸா அட்டெண்டன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சரிங்களா, அடுத்தடுத்த பேட்ச் போடும்போது நீங்க கண்டினியூவா எங்ககிட்ட லேர்ன் பண்ணலாம். லாஸ்ட் இயர் வரைக்கும் நமக்கு வந்து மந்த்லி 500 பே பண்ணி அந்த மாதிரி கண்டினியூவா லேர்ன் பண்ணவங்களாம் இருக்காங்க. ஸோ ஃபர்தரா இனிமேல் வந்து இந்த மந்த்லி 500 பேஸ்ல நாங்கள் வந்து ஒரே பேமெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ வந்து ஒரே பேமெண்ட்ல ஃபர்ஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணும்போது இருக்கிற பேமெண்ட் மட்டும் போதுமானது. அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த வருஷம் நீங்க நல்லா படிக்கிறீங்கன்ற பட்சத்துல மட்டும்தான்ப்பா ஃப்ரீ பண்ணி தர முடியும். இந்த டிஸ்கண்டினியூவா வர்றது, ஏனோ தானோன்னு வந்து லெத்தாஜிக்கலா படிக்கிற மாதிரி இருந்தா நம்ம வந்து எந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ண முடியாது. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா நாங்கள் சொல்லிடுவோம். பிகாஸ் வந்து அந்த உழைப்பு போடுறவங்களுக்கு உரிய அவங்களுக்கு தான் அந்த வேல்யூ தெரியும். நம்ம டீச் பண்றதோட வேல்யூ தெரியும். ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருக்காங்க ஒரு டீச்சிங் லைன்ல. அவங்களுக்கு அந்த வேல்யூ தெரியும். அது எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த மத்தவங்க லேர்ன் பண்றதுக்கு, புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கிளாஸஸ் எடுக்கணும் அப்படின்ற விஷயம்லாம் அவங்களுக்கு புரியும். அதுல இருக்க கஷ்டம் என்னன்றதும் அவங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ அதனால லெத்தாஜிக்கலா படிக்காம ப்ராப்பரான மெயின்டெயின் கொடுக்குற பர்சனுக்கு அடுத்தடுத்த இயர் வந்து நம்ம வந்து ஃப்ரீ பண்ணி தான் கொடுப்போம். ஸோ அதை வந்து நீங்கள் எதுவும் ஒரி பண்ண தேவையில்ல. அதுக்கு நாங்கள் அசூரன்ஸ் கொடுக்குறோம். அதேமாரி ப்ராப்பரான ட்ராவல் ஆகணும். அண்ட் தென் நம்ம அகாடமி பொறுத்த வரைக்கும் இப்போ குஸ் வந்து டெய்லியும் வந்து எம்சிக்யூ குஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். மார்னிங்ல வந்து 1:15க்கு வந்து டெக்னிக்கல் குஸஸும், தென் ஈவினிங் ஜென்ரல் ஸ்டடீஸோட குஸ் வந்து ஒரு 9:45க்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அட்டன் பண்ணி பார்க்கணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் ஒரு வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுக்குறேன்ப்பா. ஸோ அதில் வந்து ஃபர்தர் ஃபியூச்சர் ஏதாவது வந்து நம்ம சேனல்ல இருந்து ஓகேங்களா அப்டேஷன் வருது அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா ஸோ வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஆட் ஆகிக்கோங்க, ஜாயின் ஆகிக்கோங்க. வேற ஏதாவது டவுட்னா நமக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணப்போ நல்ல எஃபெக்டிவான டீச்சிங் மெம்பர்ஸ் சரிங்களா. ஸோ டீச்சிங் மெம்பர்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த இயர் வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகுன்ற நம்பிக்கையோட ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட பாஸ் பண்ணிட்டு தென் டிஎன்பிசி ஏஇலையும் படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாரும் நல்லபடியாக கிளியர் ஆகணும். அந்த உண்மையான உழைப்பு வந்து அந்த படிப்புக்கு ஒரு மரியாதை கொடுத்த கேண்டிடேட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கிளியர் ஆகிடுவீங்க. நல்லா ஸ்போர்ட்டிவாக படிங்க. எல்லாரும் பிளேஸ் ஆகணுன்ற ஒரு நம்பிக்கையோட ஸோ மீட்டிங் கொடுத்துக்கலாம்ப்பா. ஏதாவது டவுட் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? காண்டாக்ட் பண்ணி டவுட் கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்ப்பா.